ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு நினைக்கிங்கன்னா, நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம ஹீரோ கிளாமர் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கோங்க. போகும்போது அப்படியே ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா கோழி செய்கிறாங்க. அது நிற்கு எப்படிங்க நல்லா இருக்கேன். நம்புகிறேன் கிளம்பி வச்சுங்க. நம்ம கிளாமர் எப்படின்னு தெரியல, புது வருஷனாக இருக்குது. பார்ப்போம். கிரிஜா போயிட்டு வரேன். பேக்கு தெரியுதா மறைக்குதான்னு தெரியலையா? கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் என்ன ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. புது பைக்கில் செயின் கொஞ்சம் கொட பெருசாக இருக்கிறதால நான் நினைக்கிறேன் கிளம்பியாச்சுங்க. மகனார் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு இந்த கேபில் மாற்றாடுறேங்க. மகனார் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். கிளாமர் பைக்கில் வந்து பேக் மறைக்குது. அப்புறம் ஸ்டார்ட்டு ஆனன்னு இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ரேஞ்சு 415 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுன்னு போட்டுருக்கேன். பார்க்கிங் தான் இருக்கும். அது கிளம்பிட்டான். பைக்கை பெரிய இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயில்பேட்டிலேருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி சாத்தூர் கிட்ட ஒரு இதில் நிற்காங்க. பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. இப்போ கிராஸாக போட்டு ஏறலாம். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஓவர் தான். பேக்கில் வெயிட் பயங்கரமாக இருக்குது, அதனால் தள்ள முடியும் அப்படிங்குது. நம்ம சேனலை எங்கேருந்து பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமக்க மறந்துடாதீங்க. அதான் எனக்கு 411 கிலோமீட்டர் போகும்போது வேண்டி காட்டுருங்க அந்த பைக்கு. எனக்கு சரியாக கேட்குதான்னு தெரியல, ஏன்னா நம்மகிட்ட கேமரா தான் இருக்குது. அதில் இது இல்லை, மைக் கிடையாது. ரொம்ப நாளாக வ்ளாக் பண்ணணும் தான் ஆசை. அவங்க கேமரா எடுத்துகிட்டு போகிறது நிறைய வெயிட்டாக இருக்குது. ஹெல்மெட்டு பயங்கரமாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு லீனாக இருக்குது. அதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இது நம்ம கற்றுக்கிட்டு போகலாம், பார்க்கலாம். போகாமல்
ஆரியாவுக்கு போகணும். ஆரியா போகணும் பார்த்தீங்கன்னா நாய் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? கோயிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி பைக்கில் எடுத்து லாங்கில் போகணும் எவ்வளோ பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் எவ்வளோ ஆனால் என்ன நம்ம பைக்கில் முன்னாடி கேமரா மாட்டோம் நம்மளுக்கு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எங்கே போகிறோம் ஏது போகிறோம் நமக்கே தெரியும். கிளம்பா ஓடி சுற்றிட்டு இருக்கிறாரியா. இப்போ நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா சாத்தூருக்குள்ளே எங்கே போகிறாங்க நமக்கே தெரியும். சாத்தூருக்குள்ளே சின்ன கொல்லம்பட்டி மதுரை நேரம் போகணும். சாத்தூர் இருக்கங்குடி இங்கே போகிறாங்க. அதிகம் வாகனத்துக்கு எங்கே போனாலும் வாகனத்தில் நல்ல போவாங்க. கிலோமீட்டர் போட்டுருப்பாங்க. கோட்டூர் தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அதுக்கு போட்டால் 48 கிலோமீட்டர் அது போயிட்டு கோட்டூர் போய் சாமியை கும்பிட்டு அது 48 நேரம் நீங்கள் அந்த ரோட்டில் நம்ம பாலத்து வெளியில் கட் பண்ணோம்ல, கட் பண்ண நீங்கள் நேரம் போனீங்கன்னா அது சாத்துக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ் கூடிய ஹலோ, இந்த சாத்தூர்ல இருக்கம்மா. ஆமா, சரி ரைட்டு. சரிம்மா சரிம்மா, சரி ரைட்டு. சரிம்மா சரிம்மா. சரிம்மா. ரொம்ப கிடையாதுங்க. என்ன ஏடிஎம் பார்க்கணுங்க. ஏடிஎம் நீங்கள் அந்த ஏடிஎம் தனியாக பார்த்தீங்களா? அமீரப்பாளையம் வெளியே வர்றது வெளியே வரும் வர உங்களுக்கு தெரியும். அந்த ரோட்டில் போகணும். அந்த ரோட்டில் போய் அது உள்ளே வரும். நானே இதில் போய் பார்த்துக்கலாம். தெரியுங்களா? தண்ணி போங்க, மழை வேணும், தண்ணி வரும். ஏடிஎம் நம்பர் இருக்கு. அதில் எடுக்கணும். அது வெற்றியும் இருக்கு. ஆனால் ஏடிஎம் இருக்காங்க இல்லையா, ஒரு இதாக எனக்கு ஆள் ஃப்ரீயாக இருக்கு. வெயிட்டு தாங்க காசு எடுத்து நம்ம விளாட் பண்ணுறேன். வாக்களிப்பீர் நமது வெற்றி வேட்பாளர் உங்களில் ஒருவர் கலைப்புரைராஜ் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஆதரிப்பீர். வெற்றி பெற செய்வி கூட்டுறவு சங்கங்கள்
நலிவடைந்த நிலையில் உள்ள அண்ணா வெல்லம் 1 கிலோண்ணே. கூட்டுறவு சங்கங்கள் மீண்டும் புதுப்பிக்க இந்த பொங்கல் வைப்பாங்கல்ல மண்டபம்லாம் பத்தி குச்சி சூடும். இந்த சின்ன பத்தி குச்சி இல்லையா, அந்த கீழே இருக்கு பாருங்க. இந்த விளக்கு இருக்கா, நெய் விளக்கு ஒரு 4 விளக்கு கொடுங்கண்ணே. ம் வாங்கி வச்சுக்கேன். கோயிலுக்கு வந்து தேவையான நம்ம வாங்கி வச்சு நம்ம கிளம்ப போகிறோம். ட்ரெயின் வர லேட் ஆகும் நினைக்கிறேங்க. ரொம்ப தான் ஆச்சு. ரொம்ப பத்தாச்சுங்க. இது இந்த வண்டியில் வந்து நிறைய இது இருக்குங்க. என்னங்க இதில் வந்து பெட்ரோல் போட்டால் 455 கிலோமீட்டர் போகும். பவரு இது ரோடு வருது. இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15/4/2026. இது என்னன்னு தெரியல. கிலோமீட்டர் 482 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது டிஸ்டன்ஸு வண்டி எடுத்ததுலேருந்து டிஸ்டன்ஸில் ஓடி இருக்கு 364 ரூபா ஏதோ காட்டுது. ஒரு லிட்டருக்கு 68 கிலோமீட்டரா ஆவரேஜ் காட்டுது. 364 டிஸ்டன்ஸ் தெரியலங்க அவ்வளோ அந்த வண்டியை பற்றி. இது வந்து நம்ம 40 செட் பண்ணால் 40 போகும். நம்ம ஆசை வச்சுக்கவே வேண்டாம் அந்த மாதிரி டைப் அப்படின்னு வரலங்க. வாழ்க்கையில் சில கஷ்டங்களை வரத்தாங்க செய்யும். அதனால் கவலையே படக்கூடாது. இப்போ நம்மளே கேமரா எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறோம் என்னன்னா இது வந்து பெரிய வசதி போகல, ஏதோ கேமரா எடுத்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் வீட்டில் சிங்கிள் டீ கூட வழி இல்லைங்க. இது சிங்கிள் டீ கூட வழி தான் தெரியுது. சரிங்க, வளர்ச்சாதான் இந்த காலத்தில் முன்னேற முடியுங்க. தொழில் பண்ணுங்க எல்லாருமே. பிஸ்னஸ் பண்ணால் தான் முன்னேற முடியும். இதில் இந்த வீடியோ பார்த்தா பல பேர் என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா அதை தொழில் பண்ணுறான், வேலை பண்ணுறாங்க. நான் வேலை வந்து ஜியோ டவர் லைன் ஒர்க் பண்ணுறேங்க. ஒவ்வொரு ஊராக போகிறது என்னோடய வேலையை. அதனால் நானும் இந்த கேமராவே இஎம்ஐ போட்டு வாங்கினேன். அது கேமரா வாங்கிட்டா மைக் வாங்க வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் இருக்குல்ல, ஹெட்செட் மூலயமா கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் பாருங்க, கண்டிப்பான ஹெட்செட். பாருங்க இந்த வாய்ப்பு என்னிலிருந்து ஒலி பக்கம் தயாராகிக்குங்க. பேசுங்க நம்ம காசுக்குள்ளே வந்தனால தான் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம அந்த உள்ளே என்ட்ரானம் தெரியுமா, என்ட்ராகும்போது 10 வரைக்கும் என்னது எத்திருமா இருங்க, கிட்ட போய் பார்ப்போம். ஐயா பைரவா, பின்னாடி கூட ஒரு ரெட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க, கழுத்துக்கு வந்துடும் பார்த்தோம் தண்ணி கட்டி.
இருக்கங்குடி டேம் வந்துருக்கீங்களா? அதுக்கு இன்னொரு நாள் மாத்துறேங்க. நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாதையை காப்பாங்க. நம்ம எங்கன்னா வந்து சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஆகும்போது வந்து பைபாஸ் வழியா இல்லை. இப்போ வந்த பாதையில் சாப்பிட்டு வந்து கோயில்பட்டி போகிற பாதை இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நல்லா இருக்கும் பாதை. மேலே ரயில்வே ட்ராக் போகும், நம்ம ரோடு போகும். புளியமா இருக்கும். தண்ணி இருந்தது முன்னாடி போனா தெரியும். இந்த கேமரா எவ்வளோ பணமரம் இருக்குன்னு சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்குறேன். 30 வருஷம் அப்படியே இருக்குங்க. ரோடு கூட போட்டுருக்காங்க. அப்படியே அந்த மரத்தை வெட்டாமல் செய்யாமல் அப்படின்னு நிறைய சாப்பிட்ற ஐட்டம் தான் இருக்கு. ஏதாச்சும் பயங்கரமாக இருக்குதுல்ல. இது இயற்கை பானங்கள் தான். செயற்கை பானங்களை செய்ய முடியாது இல்லை. அது இதுதான் இருக்குங்க. சரி விடுங்க, நம்மளாம் அதை கூட பேசக்கூடாது. அதை பற்றியும் தெரியாது. பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் 5 கிலோமீட்டர் இருக்குது. எப்பயாவது 4 கிலோமீட்டர் இருக்குது. முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லா இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நல்லா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படி வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் 200 சப்ஸ்கிரைபர் தான் வந்துருக்காங்க. நம்மளாம் சொல்லி பண்ணக்கூடாது. அவங்களே பண்ணுவாங்க. தண்ணியாக இருந்ததுங்க வச்சுட்டு நினைக்கிறேன். தெரியுதாங்க, அதான் டேம். திருவண்ணாமலை டேம். அதோட தண்ணி அப்படியே வச்சுட்டு அதோ சிந்தனையில் வந்தேன். அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். பார்க்க அப்படி அத்தா இல்லை அதிக வெயில் வரும். நீ கட்டி கட்டி எனர்ஜி போயிட்டு போயிடும். இங்கே தான் தண்ணி கிடக்கும். விவசாயம் பண்ணுற இடத்துல இங்கே தண்ணி கிடக்கும். இந்த பக்கம் போனால் அந்த டேம் உங்களுக்கு தெரியும். போலீஸ் செக்கிங் பண்ணுறாங்க. நல்லா கணக்காக கொண்டு போகிறோம். கருப்பட்டியும் ஒரு சூடும் ஒரு கத்தியும் தான் கொண்டு போகிறோம். பிடிக்கிறாங்க. அவர் வெள்ளத்தை கொடுத்துட்டு அப்படின்னு போயிட்டு ஒரு சிஸ்டர் ஒரு இருக்க முடியும்னு வந்தாச்சு. பல்லு கட்டி அறுப்பு போட்ட டைம் தான் வாட்டர் பிரேக் எடுத்தாங்க.
யாருமே இல்லை ரோட்டில். நம்ம தனியாக போய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா எல்லாம் மஞ்சள் மரம் வேலுச்செடி தனி காட்டு ராஜானா இதுதான். நல்லா 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 அருமையான யாருமே எல்லாரும் வந்து நம்ம வாட்டு இந்த கடைசி அந்த கடைசி சூப்பராக இருக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக. அப்படின்னா தான் என்ஜாய் பண்ணால் கிளம்ப போயிடும். காசு இருக்கும்போது வயசாகிடும், காசு இல்லாத போது இளமை இருக்குது, இளமை இருக்கும்போது வயசு என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெயினில் போயிருங்க, நாங்கள் போய் பூ கிளைமேட்டு மவுண்டன் மரம் செடி கொடி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. ஒரு வயசான பிறகு காசு போய் பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இருக்கிற சேரை போட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் இப்போ பார்க்க முடியாது. மலையில் ஏறி பார்க்கணும் வலுவூர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கும் ஒன்று போல். ஆனால் என்ன தீர்த்து கீழே குடிச்சிட்டு போட்டாங்க கப்பும் காலை மாதிரி நம்பிக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு நல்லா பண்ணாதீங்க. இது வந்து நாடுனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தீங்க எரிஞ்சு விட்டு போயிட்டு பாவம் ரவம் அடிச்சு எங்கே போட்டுருக்காங்க. நாடுனாலும் எரிக்கக்கூடாது. காட்டு தீங்க மழை தான் பாட்டுக்கு செடி செடி கொடியெல்லாம் எரிச்சாங்கன்னா மழை வராது. இது வந்து ட்ராவல் பண்ணுறது நல்லா தாங்க இருக்குது. ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ளேயா போய் 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 வெளியே வர்றது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கல்லுப்பட்டி. கல்லுப்பட்டி ஊருக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இதோட நல்ல லைஃப்லாம் கிடச்சிருங்க. அதாக்கு எங்கேயோ போகிறாங்க ஜம்முன்னு. என்னக்கா? சரி சரி, நான் அந்த ஐயனார் கோயிலுக்கு தான் போகிறேன். உக்காந்துக்கின்னா உக்காருங்க. ஆமாம் சரி உக்காந்து. சரிக்கா. நம்ம கோயிலுக்கு வர போகிறோங்க. கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சுங்க. அந்த அக்காவில் ஒரு லிஃப்ட்டு கேட்டாங்க. அந்த அக்கா லிஃப்ட்டு எடுத்துக்கிட்டு ஐயனார் கோயில் கிட்ட வந்தாச்சு. இதுதான் இருக்கு. வைப்ரேஷன் வாங்குது. சிலை இருக்கு பாருங்க. தான் இந்த கோயில் தாங்க நம்ம கோயில். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம குலதெய்வம் கோயில். பார்த்துக்கோங்க.
நம்ம சேனலை யாரும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரும் எங்கேருந்து பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா பேட்டரியில் 20% தான் சார்ஜ் இருக்குங்க. வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும்னு உங்களுக்கு லாக் பண்ண முடியும்னு தெரில. நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எங்கே போனாலும் சேஃபாக போங்க. பைக்கில் ஹெல்மெட்டு போட்டு போங்க. சரிங்களா? நம்ம சேனலை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவு தாரி. சரிங்களா? பாய் பாய், டாட்டா, see you. உங்கள் கிரி விலாக்ஸ். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ அருப்புக்கோட்டைக்கு 8 கிலோமீட்டர் அந்த உங்களுக்கு போர்டில் போட்டிருக்கோம். அருப்புக்கோட்டைக்கு இருக்குங்க. நம்ம கவர் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். சார்ஜ் இல்லை. இதோட என் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரிங்களா? கவலையே விடுங்க, சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கோயிலுக்கு அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லாமல் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தான் சொல்லல, சிலத்துக்குன்னா ஒவ்வொருத்தரும் கோயிலே பக்கமே போக மாட்டாங்க. ஒருத்தவங்க கோயிலே கிடப்பாங்க. ஜாலியாக இருக்குங்க. அதான் சொல்லுவேன், ஜாலியாக இருங்க. நமக்கு எப்போ நம்ம விருப்பம் எப்போ இல்லைன்னு நம்ம கையிலே கிடையாது. அது வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக மனசு பிடிச்சி எல்லாமே பண்ணுங்க. அதுக்காண்டி காசு தான் மாது சூது சொல்லுவாங்களே, எனக்கு சரியாக புரியவில்லை. கணக்கு அடிக்காதீங்க, எதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதான் என்னோட தாரக மந்திரமே அதான். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் மேலக்காரனைக்கு தாங்க போயிருக்கோம். அருப்புக்கோட்டை விட்டு இப்போ என்ன ஊர், வெள்ளையாவரம் போர்டு இருக்குது. அந்த வெள்ளையாவரம் ஊர் வியூ பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. கல் போய்த்த ரோடு, எல்லாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜில் வாழ்றதாங்க லைஃப் ஜாலியாக இருக்கும். கிணறு, விவசாயம், அப்படியே ஒரு வெயில் அடிச்சுன்னா ஒரு குளியல். வெள்ளையாவரங்க, அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற வெள்ளையாவரம் ஊர் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஊர் தண்ணி டேங்கு ஊருக்கு தான் இருக்குங்க. ஊருக்கு முன்னாடி தாய் சித்தா ஸ்டோர் கோயில் அரசு வெள்ளையாவரம் 2014 தான் அரசு கட்டப்பட்டது. எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஊர் வழியாக போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எடுத்து போகிறேன். நம்மளே பார்த்துட்டு போவோம். அந்த திருப்பூர் வெள்ளையாவரம் ஸ்ரீ மோடி காலனி வெள்ளையாவரம் போடுது. மோடி காலனி போர்டு வருதுங்க. அது என்ன போர்டுன்னு அவங்க காட்டுறேங்க. திருவிருந்தாபுரம் போடப்பட்டது. அந்த ஊர் வியூ பார்க்குறீங்களா? ஒரு கோயில் பார்த்துருக்காங்க, நல்லா இருக்கு. நம்ம சேனலை யாராவது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.